வணக்கம் நேயர்களே. மதுரை வீரனுடைய அருள் பெறுவது எப்படி? அதாவதுங்க, மதுரை வீரனை மட்டும் வச்சு நீங்க வழிபாடு செய்யாம, பொம்மியும் வெள்ளை அம்மாளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி, மதுரை வீரன் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலையோ அல்லது புகைப்படமோ வச்சுக்கிட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னாக்க, மதுரை வீரன் அருளாகப்படுறது பரிபூர்ணமா கிடைக்குங்க உங்களுக்கு. ஐயன் மட்டில்லாத பொன் பொருளும் நம்மளுக்கு குறையாத தனதானியங்களும் வாரி வழங்குவாரு. இவருக்கு உண்டான படையல்கள் இருக்குதுங்க. இளநீர், பசும்பால், அவல் பொரி கடலை, அதுக்கடுத்து மைதா மாவுல செய்யப்பட்ட பூரி, அதற்கு தேவையான கிழங்கு வகைகள், கறி, மீன், முட்டை, இந்த மாதிரி இறைச்சி வகைகள் ஐயன் ரொம்ப பிரியமா உட்கொள்ளுவாரு. இந்த மதுபானம் இருக்கு இல்லையா, அது பிரியமா ஐயன் உட்கொள்ளுவாரு. அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு ஐயனை வழிபாடு செஞ்சீங்கன்னாக்க, ஐயன் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் கோடி அனுகிரகங்களையும் உங்களுக்கு ஐயனாகப்பட்டது வழங்குவாரு. அவர் மூலியமா உங்களுக்கு தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கையாகப்பட்டதாவீங்க. போன இடமெல்லாம் சிறப்பு புகழ் பேரோடு இருக்குவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்க. இதுக்குண்டான மந்திர எந்திரங்களாகப்பட்டது இருக்கு. நான் கண்டென்ட் வீடியோவை பதிவிடுறேன். போயிட்டு நீங்க நல்ல மாதிரி பார்த்து ஐயோட அருளை ஆசைகளை அடையுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்மளோட சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.